சிவாய நமஹா. நம்ம அந்த உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதல்லயே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படி இல்லை. பெரும்பாலும் நிறையா பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க கமெண்டில். இதில் சில பேர் 2025 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. வாக்கிய முறைப்படி 2025 சனிப்பெயர்ச்சியே கிடையாதுங்க. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. பல கோவில்கள், நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோவில்களில் சனி பகவானுக்கு கூடிய திருநள்ளார் கோவிலாகட்டும், எல்லா விதமான கோவில்லையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிச்சயமாக வாக்கிய முறைப்படி தான் அடியேன் சொல்கிறேன். மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026க்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது நல்லபடியான ஒரு வருடமாக வருது. ஏற்றமான பல சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக இடம், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருதுங்க. குறைந்தபட்சம் நிறைய சொத்துக்கள் வாங்க போகிறீங்க, அல்லது ஒரு சொத்துக்கள் வாங்கலைன்னா கூட நிறைய நகையில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு வருதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு நகை இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்குவீங்க. மீனராசிக்காரங்க நினைக்கலாம், சுவாமி என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, இப்போது நகையோட ரேட்டு என்ன போயிட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். கவலையே படாதீங்க. அதற்குண்டான நல்ல யோக பலன் இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாளுக்கு உடையவர் மீனராசிக்காரங்களுக்கு புத பகவான். 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம்னு பேர். அந்த ஜீவனஸ்தானத்திற்குடையவர் குரு பகவான். இந்த 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செஞ்சால் அந்த வருடமே ஆரம்பிக்குது. 4-10 பரிவர்த்தனா யோகம், கிரக பரிவர்த்தனா யோகம். சரி, இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள். அதே இடம் பார்த்திங்கன்னா உபயராசியாக வருது. உபயராசின்னா மூவபிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே வந்துடும். நகை, ஆபரணங்கள், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், இதுவுமே 4ஆம் இடத்துல வந்துடும். வாகன யோகம், உல்லாசமான விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கிறது, அதுவுமே இதில் வந்துடும். 4ஆம் பாவத்தில் வந்துடும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சேருவதனால கவனிச்சிங்க அப்படின்னா, நல்ல ஒன்று வீடு வாங்குவீங்க, அல்லது நகை முதலிய ஆபரணங்கள் வாங்குவீங்க, அல்லது ஒரு பெரிய விலை உயர்ந்த வாகனம் வாங்குவீங்க. இந்த 3ல் நிச்சயமாக 2 நிச்சயமாக நடக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு. 1 அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வராரு. 7.5 சனியினுடைய காலம். 7.5 சனி அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிக்குதுன்னா, கடந்த 2.5 வருஷமாகவே போயிட்டு தாங்க இருக்குது உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு. அதில் மேலும் இப்போ உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த 2026 சனி உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. நம்ம இந்த பலன்களில் என்ன முக்கியமானது கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய முதல் 2, 3 அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க மீனராசிக்காரங்க. அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து 25 வயசுக்குள்ளே இந்த 7.5 வருது, இந்த 7.5 சனி நடக்குதுன்னா முதல் சுத்து உங்களுக்கு. 25லேருந்து ஒரு 55 வயசுக்குள்ளே உங்களுக்கு இந்த 7.5 வருது, இந்த 7.5 சனி நடக்குதுங்க. எனக்கு 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள், இப்போ 7.5 நடக்குதுன்னா 2வது சுத்து. இதை நல்லா புரிஞ்சுங்க. சரி, 55லேருந்து அடுத்ததாக 85 வருடம் இதுக்குள்ளே உங்களுக்கு 7.5 வருது அப்படின்னா இது 3வது சுத்து. 85 வயசுக்கு மேலே எந்த வயசாக இருந்தாலும் சரி தான், அப்போது உங்களுக்கு 7.5 வருது அப்படின்னா அது 4வது சுத்து. இது என்னங்க முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து, 4வது சுத்து, நீங்கள் கலராக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க மீனராசிக்காரங்க. இது என்ன சுற்று அப்படின்னா, முதல் உங்களுடைய ஆயுட்காலத்தில் முதல்ல வரக்கூடியது முதல். 2வது சுத்து வந்தார்னா 2, 3வது சுத்து வந்தார்னா 3, 4வது சுத்து வந்தார்னா 4வது சுத்து. சரி, முதல் சுத்தில் 4 சுற்றுல யாராவது உயிரோடு இருப்பாங்களான்னு நினைக்காதீங்க. நிறையா பெரிய பெரிய மகான்கள், நிறைய பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க. 4 சுத்துக்களாக இருந்திருக்காங்க. 4 சுத்து பார்த்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. சரி, இப்போ முதல் சுத்துன்னா என்னங்கிறத சொல்கிறேன். முதல் சுத்துக்கு மங்கு சனின்னு பேர், மங்கு சனி. 2வது சுத்து வருவது பொங்கு சனி.
மூணாவது சுற்று வருவது போக்கு சனி, நாலாவது சுற்று வருவது மரண சனி அப்படின்னு பேர். சரிங்க, இதில் என்னங்க பிரிவு என்ன அப்படின்னா, முதல்ல வரக்கூடியதில் உங்களே ஒரு அமுக்குவார், உங்களுடைய கீர்த்திகளை குறைப்பார். இரண்டாவது உங்களுடைய கீர்த்திகளை அதிகரிக்க செய்வார். மூணாவது வருவது நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாபங்களை உங்களை விட்டு போக்குவார், அது போக்கு சனி. நாலாவது வருவது உங்களுக்கு முக்தி பேரை கொடுப்பார். இது இப்படின்னு நாளாக புரிஞ்சுங்க சனி பகவானை வச்சு. சரி, இப்போ உங்களுடைய வயசு என்னவோ அதை வச்சு இப்போ நடக்கக்கூடியது இப்போ என்ன, உங்களுக்கு பொங்கு சனியா, மங்கு சனியா, போக்கு சனியா, மரண சனியா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க வேணும். அடுத்ததாக சரி, இப்போ உங்களுக்கு எந்த சனியாக இருந்தாலும் சரிதான், முதல்ல சனி பகவானை கும்பிடுங்க. சனி பகவானை சனிக்கிழமை கும்பிட்டுவாங்க மீனராசிக்காரங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான், இந்த முன்னாடியே சொன்ன 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்கிறாங்க. அந்த பரிவர்த்தனை செய்யறது அதுக்கப்புறம் இந்த வருடம் மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பகவான் உங்களுடைய 5ஆம் பாவத்துக்கு வரார். அதுக்கப்புறம் உங்களோட வளர்ச்சியை கேட்கவே வேணுமான்னு 5ல் குரு ஜென்மத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 9ஆம் பாவத்தையும் குரு பார்க்கிறார். 5ல் குரு 9, 11 ஜென்மம் ஆகிய முக்கிய ஸ்தானங்கள் பார்வை பெறும். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போது, குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும், அபரிமிதமான வளர்ச்சிகள் அமையும். அதே போல் எண்ணற்ற நன்மைகள் நடக்குங்க மீனராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தினுடைய நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 நடக்குதுங்க. இந்த ராகு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடத்துலேருந்து 11க்கு மாறுறாரு. மீனராசிக்காரங்களுக்கு யோக பலன் 5க்கு வராரு கேது பகவான். ராகு கேது பயிற்சி அதிகமான நன்மைகளை தரக்கூடியது மீனராசிக்கு தான். அதனால் கவலையே படாதீங்க. குரு மாறிட்டால் கூட உங்களுக்கு குருவினுடைய பார்வை 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை நிச்சயமாக குறைக்கும். பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்களை தருவார். ஏற்றங்கள், பல வகையான நல்ல மாற்றங்கள், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு கும்பிட்டுவாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையிலே முருகன் விரதம் எடுத்து வழிபாடு செய்வது பலவிதமான நன்மைகளை மீனராசிக்காரங்களுக்கு தரும். சிவாய நமக. பரிபூர்ணமாக இந்த 2026 உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்களினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு இந்த சமயத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பரிணாமத்தையும் கொடுக்க வேண்டும். கலா காஷ்டாதி ரூபேன பரிணாம பிரதாயினி என்னும்படியாக அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோ நாம் கேதுருஷாமேத்யக்ரே பாகம் தேவேப்யோ விததாத்யாயன் சந்திரமாஸ்திரதி தீர்க்கமாயுः தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சௌக்கியம் ஸ்ரீர்காயுஷ்யமஸ்து அரோக திடஹாத்ரதா பிராப்திரஸ்து. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, வருட முற்பகுதி ஒரு விதமான பலன்கள்ங்க, வருட பிற்பகுதி ஒரு விதமான பலன் மாறுபடும். ஆக நாங்கள் பிளானட்டரி பொசிஷன்ஸோட எந்த பிளானட்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க, அதனால் என்ன பலன்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வருட முற்பகுதி வச்சுக்கலாம். அதாவது 1/1/2026 1/6/2026 வரைக்கும் என்ன மாதிரி பலன். மொதல் விஷயம் பாருங்கள், சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார். அப்போ பிற்பகுதியில் ஜென்ம சனி மாறிடுறாரு, ஜென்ம சனியாக தான் இருக்கார். ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது மாறுது. சரி, ஃபஸ்ட்டு இந்த 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத மந்த நிலை. எனக்கு பாருங்கள், உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்குது. ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா எந்துவாக என்னால் வேலை செய்ய முடியல. பொதுவாக இதெல்லாம் மீனத்தினோட கேரக்டரே கிடையாது. மீனத்தினோட கேரக்டரு தான் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க, மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, தான் ட்ராவல் ஓடுறது இல்லாமல் கூட வரவங்களையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு போகிறவங்க தான்
மீனம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் மீனம் சொல்லலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தொய்வு அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனி ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறதுனால ஒரு இரிட்டபிலிட்டி, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங், இதெல்லாம் மேலோங்கும். இதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து பாருங்கள் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்மளுக்கு சனி வந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஏற்படுத்துகிறான், அதனால் நம்ம இதை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நிறைய நேரம் பல்லு தேய்க்கிறதுக்கு கூட கஷ்டம் இருக்கும், குளிக்கிறதுக்கு கூட கஷ்டம் இருக்கும். போடா ஒரு நல்ல சரியை போட்டுன்னு எங்கே வெளில போகிறது, கோயிலுக்கு போகணும் நல்ல சரியை போட்டு போனால் விட்றா, இருக்கிற சரியை போகலாம், இல்லைனா போகலன்னா பரவாயில்ல விட்றா, என்ன கடவுள் எனக்கு நம்மளுக்கு என்னத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கூட வரும். இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுகதாயார் ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார், ராசி அதிபன் சப்போர்ட்டிவாகவே இருப்பான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆஃப்லேயே வந்து அவன் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கான், அம்மானோட ஒரு ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா அதில் நல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு, அம்மானோட ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட், என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எந்த லெவல்லையும் குறையிலப்பா, இதுக்கு குருவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். குரு ஆல்மோஸ்ட் ப்ளஸ்ஸாக தான் இருக்கா, மைனஸ் கிடையாது. ஸோ அவனை பற்றி கவலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ராகு கேது, ராகு 12ஆம் பாவம். பொதுவாக அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் ராகு. பொதுவாக ராகு 12 அப்படின்னா லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும், லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஷாப்பிங் போகும்போது நான் என்ன எனக்கு பிளான் பண்ணேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பிளான் பண்ணிட்டு போனேன். 2 பட்டு புடவை இல்லைனா ஒரு பட்டு புடவை 10,000 ரூபாயில் நான் பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனால் அங்கே போனவொடனே என்ன பண்ணேன், எங்கள் ஹஸ்பண்ட் எதுக்கும் சேஃப்டிக்கு அவரோட கிரெடிட் கார்டை கொடுத்தாரு. அங்கே போனவுடனே 10 பட்டு புடவை எடுத்துட்டேன். இதுதான் ராகு. எனக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்கும், எனக்கும் பண்ணிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு ட்ரீட் எல்லாம் கொடுத்தேன், இப்படி செலவு பண்ணுறதுலாம் பிடிக்கும். பட் பியாண்ட் தட் இப்போ 12ஆம் பாவம் ராகு பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிரெடிட் கார்டு கொடுத்தாரு, நான் ஒரு படம் தான் எடுக்கணும்னு போனால் 2 எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா, ஓகே என்னால் டேக்கிள் பண்ண முடிகிற அளவுக்கு தான் நான் செலவு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்து பெரிய மைனஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 6ல் கேட்டு, ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேட்டு. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், முக்கியமாக இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ். ஆல்ரெடி சக்கரை இருக்குங்க, பிபி இருக்குங்க, அது ரொம்ப ஹையாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு, ஷூட் அப் ஆகிறதுக்கு பிபி, இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம், ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இது ஃபஸ்ட் ஆஃப். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் ஆஃபில் மைனஸ் ஜாஸ்தியா ப்ளஸ் ஜாஸ்தியா அப்படின்னா 2 மைனஸ் 1 ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மைனஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பியாண்ட் தட் உங்களை நீங்கள் கொஞ்சம் இது வந்து சனி வந்து ஜென்ம சனி நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறான், நம்ம ரொம்ப எந்துவாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கினீங்க அப்படின்னா ப்ளஸ் ஜாஸ்தி ஆகிடும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, செகண்ட் ஆஃப் போகலாம். செகண்ட் ஆஃப் போகிறோம் அப்படின்போது குரு பகவான் சனி வந்து அதே ஜென்ம சனியாக தான் இருக்கார். ஃபஸ்ட்டு சனியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். சனி அதே ஜென்ம சனியாக தான் இருக்கார். ஆனால் செகண்ட் ஆஃபில் சனி நல்லது செஞ்சுடுவார். எப்படி இது, அந்த மந்த நிலை, விட்டேத்தியான நிலை, தொய்வு, இது எல்லாமே மாறிடும். திருப்பி பழையபடி ஓட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஓடுறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களையும் கையை பிடிச்சிட்டு போய் கரையேற்ற ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல. இது எப்படி பாசிபிலிட்டி, இது எப்படி சான்ஸ் உண்டு, பாசிபிள் ஆகுது அப்படின்னா பாசிபிள் தான். எப்படி, ஏன்னா குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே பதியுது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறார். கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கெடுக்காமல் அமைதியாக இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மீனராசி அன்பர்களுக்கு. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது குரு பகவான். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கு போகிறான், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு போகிறான். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு போகிறான். பொதுவாக குரு வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 10, அதாவது சுயஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன். அவன் பூர்வ புண்ணியாதிபதியாக போகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, பூர்வ புண்ணிய அதாவது பூர்வ ஜென்மாக்களில் நீங்கள் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்க, அந்த நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக பூர்வீகம் சார்ந்து நற்செய்தி அப்படின்றது வரும். அது எப்படி புரியலைங்களேங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குங்க, எங்களை மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க, மொத்தமாக எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் உற்றார் உறவினர் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. அது உங்களுக்கு வந்து சேருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து சேரும். முழுசும் சேருமா சொல்ல முடியாது, ஒரு பகுதியாவது வரும். எங்களுக்கு பூர்வீகத்தில் சொத்து பத்தெல்லாம் இருக்குங்க, வியாபாரம் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேயே சென்னையிலே செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறோம். பெருசாக வியாபாரம் ஆக மாட்டேங்குது, எங்களாலேயும் அலைய முடியல, புரோக்கர்லாம் வச்சுருக்கோம், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? அந்த சொத்து பத்து அப்படின்றது வியாபாரமும், கையில் காசு நடமாட்டோன்றது இருக்கும். எங்களுக்கு சொத்து ஒன்று கோர்ட்டில் இருக்குங்க, ஏறக்குறைய 20 வருஷமாக கோர்ட்டில் இருக்குது. அது எங்களுக்கு ஃபேவராக வருமானு பார்க்குறோம், திருப்பி வாய்தா தான் வருது. பல செருப்பு மாற்றிட்டேன் நான் வாய்தாக்கு நடந்து. நிறைய பேருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு குழந்தை செல்வம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்மோஸ்ட் எல்லா விதத்துலையும் ஃபேவருங்க. என் பிள்ளைங்க எனக்கு ரொம்ப என்னை இரிட்டபிலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன் அப்படின்னாலும் பிள்ளைங்க ரீதியாக உடனே நான் பயங்கர சந்தோஷத்துக்கு ஆளாயிடுவேன்னா பிள்ளைங்க என் தலையில் கிரீடத்தை வைப்பாங்களா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. அந்த மன உளைச்சல் அப்படின்றது சாலிடாக குறைஞ்சிடும். பிள்ளைங்களால் வரக்கூடிய தொல்லைகள் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே உச்சகுருனோட பார்வையும் உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறோம். உங்கள் ராசி அதிபன் உங்களை பார்க்குறாங்க, உங்கள் ராசியை பார்க்குறான் அப்படின்னும் போது எனக்குள்ளே இருந்த நல்ல விஷயங்களை நான் இன்னும் மேன்மைப்படுத்திக்கினேன். எனக்கு ஆல்ரெடி நான் மீனம்னும் போது எனக்கு இறை வழிபாடில் நாட்டம் உண்டு. நான் எப்பயுமே யாருக்குன்னா ஒருத்தன் கூட ட்ராவல் பண்ணுவேன். மீனம் எப்பயுமே யாருக்குன்னா ஒருத்தன் கூட ட்ராவல் பண்ணும். ஒன்று அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, கடவுள், மனசாட்சி, சித்தர், அப்படி யாருக்குன்னா ஒருத்தன் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ட்ராவல் பண்ணுறோன்ற எண்ணம் இன்னும் மேலோங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். எனக்குள்ளே இருந்த சின்ன சின்ன குறைகள், எனக்குள்ளே நான் நெகட்டிவாக நினச்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் மாற்றிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் பீரியட் நான் அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன நான் மாற்றிப்பேன். நான் ஆல்ரெடி தங்கம் தான், இன்னும் நான் வைரமாக ஜொலிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து வைரம் தான், அன்பாலிஷ்டு அன்கட் டைமண்ட், இப்போ என்னை பாலிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு, உங்களை நீங்களே பதப்படுத்தி கொள்வதற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்படும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? நம்மக்கிட்ட இருக்க குறை நிறைய நம்ம தெரிஞ்சு நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் நம்மளால் சாதிக்க முடியும். ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் உச்ச குருனோட பார்வை. முதல்ல பாக்கியஸ்தானத்தில் குருனோட பார்வையினாலே ஏதோ ஒரு விதத்தில் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது ஒன்றுப்பா நடந்துருச்சுப்பா, என் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிருச்சுப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இப்போ உச்ச குருனோட பார்வைன்றதுனால சாலிடாக அது நடக்கும். லாபஸ்தானத்தில் குருனோட பார்வை. நான் வந்து ரொம்ப சின்சியராக, டெடிக்கேட்டடாக, ஹானஸ்ட்டாக, இதெல்லாம் மீனத்துக்கு இயற்கையாகவே உண்டு, இன்பில்ட்டாகவே உண்டு. அந்த ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், அது எல்லாத்துக்குமான அங்கீகாரம் கிடைக்கும். நான் செய்யக்கூடிய தொழில் இவ்வளோ சின்சியராக தான்ப்பா செஞ்சேன், பெருசாக லாபமே எதிர்பார்க்கலப்பா, லாபம் எதிர்பார்த்த கிடைக்கலப்பா, ஆனால் இந்த காலகட்டம் லாபம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே என்னோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட், ஆதாயம், கன்சர்ன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஆவரேஜாக இருக்குது நான் சொன்னேன், அதை எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். செகண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப இனிமையான வருடமாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள்.